ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, ஏன் உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது அப்படிங்கிறதையும், உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அருளாசி உங்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் செவ்வாயினுடைய அருளாசியால் உங்களுடைய வாழ்க்கையில் இணையக்கூடிய அந்த ஒரு நபர் யார், அவங்க மூலிமா உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய உயர்வுகள் என்ன அப்படின்றதையும், கூடவே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பம், தொழில், வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் செய்யணும், என்ன கடவுளை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பூமாதேவி அங்காரகனை வளர்த்ததால் செவ்வாய்க்கு பூமி புத்திரன் அப்படின்ற ஒரு பேருமே இருக்குது. செவ்வாய் அப்படின்றது பார்த்திங்கன்னா மங்களன் அப்படின்னு ஜாதக ரீதியாக அழைப்பாங்க. மற்ற எல்லா கிரகங்களை விட ரொம்ப ரொம்ப அதிகமான தோஷத்தை உண்டாக்கக்கூடிய கிரகமே இந்த செவ்வாய் கிரகம்தான். அதனால தான் செவ்வாய் பகவானை செந்நிற மலர்களால் வழிபாடுகள் செய்கிறது உண்டு. அதே போல் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரம்பருப்பு. கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கிரகத்துக்கு நீங்கள் சமர்ப்பித்து நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம்னா செவ்வாய் பகவான் தான். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா செவ்வாய் கிரகணத்தினுடைய அனுகிரகம் நமக்கு அவசியம் தேவை. உதாரணத்துக்கு சின்ன வயசில் இருக்கும்போது என்ன முதல்ல வேணும்? கல்வி இருக்கணும். கல்வி இருந்தால் தானே நம்ம வாழ்க்கையிலுடைய அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். அதனால தான் புத்தியில் பலத்தை தருவார் செவ்வாய் பகவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகும்பொழுது உடலில் பலம் வேணும். அந்த பலத்தையும் செவ்வாய் தான் கொடுப்பார். எல்லா சிவாலயங்களிலும் நவகிரக சன்னதி இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பகவானுக்கு உரிய மலர்களையும் நீங்கள் சுற்றி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமையில் ராகுகால வேலையில், அதாவது 3 to 4:30க்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம். செவ்வாய் பகவானுடைய தோஷ நிவர்த்திகள் வேணும் அப்படின்னா, வழக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னா, காரிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா, கல்யாண வரண் அமையணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவானை தாங்க வழிபாடு செய்யணும். முருகப்பெருமாளையும் செவ்வாய் பகவானையும் வைத்தீஸ்வரன் கோவிலில் சன்னதி கொண்டிருக்கக்கூடிய அங்காரகனையும் வழிபாடு செய்யுங்க. ஸோ இல்லத்தில் நெய் தீபம் ஏற்றி துவரம் பருப்பால் உணவு சமைத்து நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் தொல்லையாக இருந்தாலும் அதிலேருந்து மீள முடியும். இது ஒரு எளிமையான பரிகாரம். கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்க செவ்வாயை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க செவ்வாய் பகவானுக்குரிய அற்புதமான மாற்றங்கள் விருச்சிக நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, மார்ச் 22லேருந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக முக்கியமான திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது. நீண்ட நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்த தடைகள் நீங்கி புதிய முயற்சிகள் கைகூடி வரும். அதாவது வேலை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக பணவரவு நல்லாயிருக்கும். குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது காணப்படும். இருந்தாலுமே கூட குருவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நிதானமாக செயல்படணும். அதாவது வேலை தொழில் ஒர்க்கும் சரி, உங்களுடைய பிஸ்னஸும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதாவது மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. பாராட்டுக்கள் கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் விரிவடைய ஆரம்பிக்கும். நீண்ட நாள் முதலீடுகளுக்கான லாபங்களை எல்லாம் நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி அதில் என்ன எந்த விதமான லாபங்களும் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேலை சுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த வேலை சுமைக்கா அப்புறமா உங்களுக்கு சரியாக போகும். பணவரவு ஃபினான்ஸ் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு சுப செலவுகளானது இருக்குது. அடுத்தடுத்து இனி நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஒன்றொன்றுமே உங்களுடைய சுப செலவுகளாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பம் உறவு முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
மார்ச் 22க்கு பிறகு உங்களுடைய வீட்டில் முக்கியமான சுபகாரியங்கள் எதுவும் நடக்க போகுது அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்களே அதுக்காக நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. சகோதர சகோதரிகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வீட்டில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். வீடே பார்த்தீங்கன்னா களை கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலுமே கூட அப்பப்போ சின்ன சின்னதாக அலைச்சல் எல்லாம் ஏற்படும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு சோர்வானது கிடைக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப முக்கியம். நமக்கு வேலை அப்படின்றது இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம ஆரோக்கியத்தை வந்து கவனிக்க முடியாமல் போயிடக்கூடாது. ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலைகளை செய்ய முடியும். அப்படின்றதுனால ஆரோக்கியத்தில் கவனம் எடுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் இப்போ தான் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆர்வங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பு. பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா படிங்க. கொஞ்சம் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ நிறைய நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமானை தான் நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யணும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உரிய பலமே வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் தான். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் மறந்துடாமல் வழிபாடுகள் செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். தொடர்ந்து காலை நேரத்துலையோ அல்லது மாலை நேரத்துலையோ நீங்கள் 2 நேரமும் கூட கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்யுங்க. இல்லையா போட்டாது கேளுங்க. கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்குறதும் சரி சொல்கிறதும் சரி உங்களுக்கு மென்மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் விரும்பிய மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதனால் தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரங்க முருகனை வழிபாடுகள் செய்யுங்க. இது ஒன்றே போதும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அப்படியே வந்து மாற்றி கொடுத்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். அதெல்லாம் வந்து தாண்டி தான் நீங்கள் வந்து இருந்தாகணும். மேலும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்போடு நீங்கள் இருக்க முடியும். இதை சுறுசுறுப்பை கூட யார் கொடுப்பாங்க அப்படின்னா செவ்வாய்க்காரகன் தான் கொடுப்பாரு. ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. அது நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே புதிய உத்வேகத்தோடு இருக்கும். எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக செஞ்சு முடிச்சுடுவீங்க. அதை எப்படி சரியாக வந்து செய்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் சரியான திட்டங்களை வந்து திட்டணும். அந்த திட்டங்களை வந்து படிப்படியாக வந்து நிறைவேற்றுங்க. ரொம்ப வெற்றிகரங்கள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுடைய பேச்சை மட்டும் இப்போதைக்கு வந்து நீங்கள் கேட்க வேண்டாம். அதாவது அவங்க தான் உங்கள் பேச்சை வந்து கேட்டு நடப்பாங்க. நீங்கள் அவங்க பேச்சை வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்களுடைய ஆதரவு எப்போதும் உங்களுக்கு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே போல் தொழிலையும் போட்டிகள்லாம் இருக்காது. இருந்த போட்டிகள் கூட இப்போ விலக ஆரம்பிச்சிருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏற்கனவே கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அதையும் வாங்கிறதுக்கு பாருங்கள். அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அரசியலில் திறமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கட்சி மேலிடத்தால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. கட்சிக்காக நிறைய விஷயங்களை செய்து நல்ல பேர் எடுப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் அப்படி தான். நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இப்போ வந்து கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே உங்களுடைய பெயர் புகழ் எல்லாம் உயர ஆரம்பிக்கும். ரசிகர்களோட மட்டும் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் அப்படின்றதே இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட அவங்களுடைய மனம் கோணாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிச்சுடுவீங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய பாராட்டுக்களை நீங்கள் எளிமையாக வந்து அடைய முடியும். இந்த காலகட்டங்களில் தாங்க புதுசாக நீங்கள் ஆடை வாங்குவீங்க, அணிகலன்கள் வாங்குவீங்க. வாங்கியெல்லாம் மகிழ்ச்சி அடையறதுக்கான ஒரு தருணம். உங்களுடைய வீட்டில் நிம்மதியை வந்து பார்க்க முடியும். சுபகாரியங்கள் அதிகமாக கலந்துப்பீங்க. இல்லை உங்களுக்கே சுபகாரிய தடைகள் எல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பாக இப்போ அந்த தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கும் பொழுது ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுடைய அருளாசியால் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கந்தனுடைய பாதத்தில் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க. விரைவாகவே நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வழிபாடுகளாக இருந்தாலும் பரிகாரங்களாக இருந்தாலும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களை வந்து அடையும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.